ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இந்த அளவு பார்த்தீங்கன்னா வந்து எல்சா ஏஐன்ற ஒரு ஏஐல நம்ம ட்ரேட் பண்ற ஒரு ஆப்ஷன். ட்ரேட் மீன்ஸ் ஸ்வாப் பிரிட்ஜ் பண்ற ஒரு ஏர்ட்ராப் தான் இது. ஸோ நீங்க அதில பண்ண என்ன ஆகும்னா, அதில டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து இபி பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ அந்த இபி பாயிண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராப் வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபண்ட் வச்சு தான் பண்ணணும். ஸோ ஃப்ரீ ஏர்ட்ராப் கிடையாது. பெய்ட் ஏர்ட்ராப் தான். எப்படின்னா, நீங்க ஃபண்ட ஸ்வாப் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் அதிகமா பண்ற மாரி இருக்கும். மத்த விஷயத்த கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அது மட்டும் இல்லாம சூப்பர் போட் டாஸ்க்கும் இருக்கு. ஸோ அதிலயும் பெனிஃபிட் இருக்கு. இது நீங்க பண்ணீங்கன்னா, அதிலயும் பெனிஃபிட் வரும். ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்றது எல்லாம் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கான அனாலிசிஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏஐஎஸ்எல்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் குடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நீங்க மைசஸ்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் வந்து ஓகே சொல்லிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, அதுக்குள்ள பண்ணிக்கலாம். இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் காட்டும். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் கனெக்ட் மெட்டாமாஸ்க் போது நான் மெட்டாமாஸ்க் கார்டு வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்படி உங்களுக்கு இப்படி பேஜ் வந்துரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாட் ஜிபிடி பண்ணுவோம்ல. ஸோ அதே தான் இது. இதில வந்து நீங்க என்ன ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லி டைப் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது கொண்டு வந்துரும். நீங்க போய் எதுலயும் போய் இப்ப ரிலே பிரிட்ஜ்ல போய் நீங்க மாத்தி மாத்தி பண்ணுவீங்கல்ல. ஸோ அந்த மாரிலாம் பண்ண அவசியம் இல்ல. ஜஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணாலே போதும். ஸோ இதுல பாயிண்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ இந்த விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பன்னா, ஒரு சூப்பர் பவர் டாஸ்க்காக நான் வந்து பண்ணேன் அப்ப. ஏதோ $12 என்னமோ குடுத்தாங்க. ஸோ, அதுக்காக பண்ணது. அண்ட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மெயின் டாஸ்க்கா நெறைய பேர் பண்ணுகிறாங்க. ஸோ, அவ்ளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த ஏர் ட்ராப்பு. ஸோ, அதனால வந்து நான் எப்படின்னு சொல்லிர்றேன். பட் இந்த ஏர் ட்ராப் நீங்க பண்ணணும்னா கண்டிப்பா ஃபண்ட் இருந்தாகணும். ஸோ, அந்த ஃபண்டுலாம் ஃபீஸும் நீங்க அதிகமா செலவு பண்ற மாரி இருக்கும். ஸோ, ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் இருந்தத விட இப்ப அதிகமாகிற மாரி எனக்கு தோணுது. ரைட் இப்ப வந்து எப்படி பண்றது டீட்டெயிலா வந்து பார்த்துடலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெய்லி ரிக்வெஸ்ட் இருக்கும். ஸோ வீக்லி ரிக்வெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெய்லி ரிக்வெஸ்ட்ங்கிறது டெய்லி ரிஃப்ரெஷ் ஆகும். ஒண்ணும் இல்ல. இங்க வந்து பாருங்க ஒரு $10 வந்து பேஸ ஸ்வாப் பண்ண சொல்றாங்க. ஸோ அது ஈஸி. அது பிரிட்ஜ் டூ பேஸ். நீங்க ஒரு ஆர்பிட்டர் வந்து ஒரு $10 வந்து பேஸ்க்கு கொண்டு வந்தீங்கன்னா, அதுக்கு 600 பாயிண்ட் குடுக்குறாங்க. இந்த மாரி டெய்லி ஒரு 50 பண்ணீங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு 300 ஆ டெய்லி 100, 500, 1000 அந்த இதெல்லாம் பண்ண சொல்றாங்க. நம்ம அவ்வளோலாம் பண்ண முடியாது. ஒரு 100 பண்ணா கூட போதும். ஒரு நாளைக்கு நீங்க ஆவரேஜா 100 வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது வரும். ஸோ இதுல எது 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு 500 பாயிண்ட் என்னமோ குடுக்குறாங்க. ஸோ எல்சா பாயிண்ட்டுன்ட்டு. ஸோ வீக்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, வீக்லி டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா $500 வந்து நீங்க ஸ்வாப் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதான் சொன்னேன். டெய்லி நீங்க 10 இல்ல 100 பண்ணீங்கன்னா, ஆவரேஜா 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 700 வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடும். இன்னும் நீங்க அதிகமா பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ஃபீ ஜாஸ்தி நம்ம வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மியா இருக்கிறது. ஒரு நாளைக்கு 100ன்னு சொல்லி ஆவரேஜா பண்ணி கூட நம்ம நெறைய பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ பாயிண்ட்ஸ் நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா, அந்த ஹிஸ்டரியில போய் நீங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் எப்போ ஏர்ன் பண்ணீங்கன்ட்டு. அண்ட் லீடர் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 25,000த்துல இருக்கிறேன். ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னதா ஒரு ஸ்வாப் ஒண்ணு பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அ ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் இடிஹெச் டூ யுஎஸ்டிசி ஆன் பேஸ். செயின் கூட அடிக்கணும் அவசியம் இல்ல. சிம்பிளா இந்த மாரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ குடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் உங்களுக்கு. ஸோ இது போட்டீங்கன்னா, உங்கள்ட்ட இருக்கிற மொத்த கிரிப்டோ உள்ள காட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ அங்க வந்து பாருங்க, இப்ப என்ட்ட $24 இருக்கா? இத அப்படியே ஸ்வாப் பண்றேன். ஸ்வாப் பண்ணும்போது பாருங்க, அது 24.62 கிட்டத்தட்ட $0.1 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வந்து லாஸ் ஆகுது. ஸோ அதாவது ஒரு $25 கணக்கு பண்ணீங்கன்னா, இதே $100 கணக்கு பண்ணீங்கன்னா, $0.4 இவ்வளோ தான் ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி நீங்க கணக்கு பண்ணி தான் நீங்க பண்ணணும். ஒரு நாளைக்கு $0.4 நீங்க வந்து பர்ன் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்வாப் குடுத்துக்கோங்க. அண்ட் பிரிட்ஜ் டாஸ்க்கு பிரிட்ஜுக்கும் கொஞ்சம் போகும். அது $10 தான் நீங்க வந்து பிரிட்ஜ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஸ்வாப் குடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ இந்த மாரி ஒரு டாஸ்க் வந்துரும். ஜஸ்ட் கம்ப்ளீட் குடுத்துக்கோங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா, வாலெட்லருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டீங்கன்னா, இந்த ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இங்க வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க நான் பாயிண்ட்ஸ்ல போய் நான் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன். இங்க வந்து பாருங்க. ஸோ அந்த $10க்கு ஆன ஸ்வாப் முடிஞ்சு போச்சு. கீழ வந்து பாருங்க. அந்த $25 முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஸோ இப்போ $25 முடிஞ்சு போய் 100 பண்ணோம்ல. திருப்பி வந்து யுஎஸ்டிசி வந்து நம்ம ETH கூட மாத்திக்கலாம். ஸோ அந்த மாரி நீங்க வந்து ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து பிரிட்ஜ் டூ பேஸ். ஸோ பிரிட்ஜும் அதே மாரி தான். இப்போ ஒரு பிரிட்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ மின்ட் எல்சா பிஎஃப்பி என்எஃப்டி இருக்குல்ல. இத நீங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து மஸ்ட்டா பண்ற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் பண்ணிட்டேன். பட் வந்து அடாபிலிட்டி மேபி இருக்கலாம். அதனால நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் பண்ணுவோம். ஸோ பிரிட்ஜ் இடிஹெச் ஃப்ரம் நம்ம இந்த ஏஆர்பி மட்டும் போடுங்க. ஏஆர்பி டூ பேஸ் அவ்வளோதான். ரொம்பலாம் கஷ்டப்பட்டு டைப் பண்ண அவசியம் இல்ல. இது மாரி சிம்பிளா பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு $17 இருக்கு. பட் அவ்வளோ ஃபுல்லா பண்ண அவசியம் இல்ல. நம்ம வந்து கம்மி பண்ணிட்டு எவ்வளோ பண்ணிக்கலாம். அதான் ஒரு $10 தான் பண்ண சொன்னாங்க ரைட்டா? ஸோ நம்ப அந்த மாரி ரிஃப்ரெஷ் ஆகுது. அது என்னன்னு தெரியல. அந்த ஒரு விஷயம் மட்டும் அது மாரி ஆயினே இருக்கு. ஸோ கரெக்ட்டா 12 ஓகே பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 12 தானே. இதுக்கு வந்து பாருங்க, அந்த அதே $12க்கு வந்து பாருங்க 0.1 போகுது. ஓகேவா? ஸோ அதனால தான் 0.1ல 0.08 போகுது. ஸோ பிரிட்ஜுக்கு கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி எடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வாப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம அதிகமா எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ ஸ்வாப் நீங்க பண்ணி அதிலயே ஃபீ ஜாஸ்தி தான். அதுவே பிரிட்ஜ்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த $10 மிஷினுக்காக மட்டும் நம்ம இது பண்ணிக்கிட்டு, அண்ட் ஸ்வாப்புக்கு வந்து நம்ம பேஸ்ல இருக்கிற ஏதோ காயின் USDC, ETH நீங்க மாத்திக்க வேண்டியது தான்.
ஸோ, இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இங்க பாயிண்ட்ஸ்ல போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ, இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. சரி ஃபிரெண்ட்ஸ் இந்த மாரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ, ஒரு நாளைக்கு $1000ங்கிறது ரொம்ப அதிகமா ஃபீஸ் போகும். ஸோ, அத நம்ம பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அந்த 500 பாயிண்ட் போயிடுச்சு. ஸோ, வால்யூம் வொயேஜர் இது வந்து பாருங்க நவம்பர் 16 வரைக்கும் தான். நீங்க டைம் பார்த்து கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாரி நீங்க பண்ணிக்கினீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆன் எவரி மண்டே. ஓகே. இன்னைக்கு தான் வந்து நமக்கு ரிஃப்ரெஷ் ஆச்சா? சரி நேத்து ஆச்சா? ரைட். இந்த மாரி நீங்க டைம் பார்த்து இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, இதிலும் பாருங்க ஏதோ 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா அது எக்ஸ்ட்ரா 1000 தராங்க. ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மின்ட் என்எஃப்டி இருக்குல்ல. இது வந்து கம்பல்சரி நீங்க பண்ணிடுங்க. அண்டு ப எக்ஸ் அக்கவுண்ட் ஃபாலோ பண்றது, டிஸ்கார்ட்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் வீக்லி ஒரு ரெஃபரல் நீங்க பண்ணீங்கன்னா, அதுக்கு 1500 பாயிண்ட் குடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் நீங்க பண்ணுங்க. மத்தபடி இதில வந்து ரொம்ப அதிகம் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. கொஞ்சம் ஃபீஸ வச்சு நீங்க பே பண்ணி நீங்க பண்ற மாரி இருக்கும். வந்து பாருங்க நெறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. நெறைய வந்து பர்ன் பண்ணியிருப்பாங்க ஃபீஸ. ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்துட்டு இவ்ளோ பண்ணுங்க. அண்ட் இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, சூப்பர் போட் டாஸ்க் ஒண்ணு இருக்கு. அதையும் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அதில எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ, இந்த எல்சா கேம்பெயின் லிங்க் நான் குடுக்குறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, இதில ஒரு சிம்பிளா ஒரு 3 டாஸ்க் தான் ஃபிரெண்ட்ஸ். இங்க வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா, மின்ட் யுவர் எல்சா டர்போ பாஸ் அத நீங்க பண்ணிடணும். அண்டு ஒரு பிரிட்ஜ் டூ பேஸ் நம்ம அது 10 நாள் 12 நாள் பண்ணிட்டு இங்க வந்து ஜஸ்ட் உள்ள போய் இங்க வெரிஃபை குடுத்தாலே போதும். ஸோ, பிரிட்ஜ் டூ பேஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அண்ட் பேக் வந்துக்கோங்க. ஸோ, பேக் வந்துட்டு அடுத்த டாஸ்க் நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ, அதே மாரி ஸ்வாப் அண்ட் பேஸ். இந்த 3த்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணத பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லீடர் போர்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, லீடர் போர்டு போயிட்டீங்கன்னா, இங்க வந்து உங்க வால்யூம கணக்கு பண்ணி, இங்க வந்து டோட்டலா நான் வந்து $986 வால்யூம் நான் வந்து இதுவரைக்கும் ஜெனரேட் பண்ணியிருக்கேன் மொத்தமாவே. அண்ட் இங்க வந்து பாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும் பாரு எவ்வளோ 1,22,000 எவ்வளோ தான் செலவு பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ, இந்த மாரி ஏன் இத வால்யூம் பேஸ் பண்ணி குடுக்குறாங்கன்னா, இங்க மேல இருந்து பாருங்க எல்சா பூஸ்டர் பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க ஒரு 10 பேருக்குள்ள வந்தீங்கன்னா, இங்க வந்து இன்டூ 0.07 சாரி 0.75 தான். ஸோ, அவ்ளோ பாயிண்ட்ஸ் பூஸ்ட் வந்து குடுக்குறாங்க. ஸோ, அந்த பாயிண்ட் பூஸ்ட் வந்து இந்த 0.75 வந்து நம்ம ட்ரேட் பண்ண வால்யூம்ல இருந்து இன்டூ 0.75 நெனைக்கிறேன். ஓகே. அப்படிதான் இருக்கும். பட் டீட்டெயிலா தெரியல. அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க 1,00,000க்கு நீங்க வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, 75,000 பாயிண்ட் அப்படியே உங்க அக்கவுண்ட்க்கு எல்சா அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆகுற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அப்படிதான் நெனைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்டா தெரியல. இந்த விஷயம் வந்து டாலர்ல கணக்கு பண்ணிதான்ட்டு நானும் எங்கேயும் செக் பண்ணி பார்க்கல. அடுத்து வர 200 பேர். ஓகே. அடுத்து 200 பேர்னா, அடுத்து 210 ரேங்க்ல வரவங்களுக்கு 0.5 அடுத்து வர 500 பேர்னா, ஒரு 700 ரேங்க்குள்ள வரவங்களுக்கு 0.25 அந்த அளவுக்கு குடுக்குறாங்க. மத்த பார்ட்டிசிபேட் வந்து பார்த்தோன்னா வந்து 0.15 ஓகே. நீங்க சும்மா வந்து 3 மிஷன் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்துருவீங்க. ஸோ 0.15ங்கிறது ஒரு பெனிஃபிட் தான். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டும் வந்து சும்மா இதுல வந்து பண்ணிடுங்க அவ்வளோதான். ஏன்னா நீங்க எல்சா பண்ணீங்கன்னா, இதுல வந்து லாகின் பண்ணி ஒரு வெரிஃபை தான் பண்ணுவீங்க அவ்வளோதான். அது பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டா இதுவும் சேர்ந்து ஆட் ஆகும். நீங்க இதெல்லாம் வந்து பண்ண அவசியம் இல்ல. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்சால நீங்க பண்ண, இதுல வந்து கணக்கு எடுத்துன்னே வந்துருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏத்த மாரி உங்களுக்கு பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். இது வந்து பாருங்க, ஸோ எப்ப எண்ட் ஆகுதுன்னா, நவம்பர் 22 அப்ப எண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நவம்பர் 22 எண்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த பாயிண்ட் நமக்கு குடுத்துருவாங்க. அண்ட் டிஜி மேபி டிசம்பரோ, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா எக்ஸாக்ட்டா நான் சொல்லல நானு. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நவம்பர் 22 வரைக்கும் இந்த டாஸ்க் போகும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களால எவ்வளோ பாயிண்ட்ஸ் சென்ட் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோல வந்து டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.